இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் வி ஸ்டார் டைமண்ட்ஸ் அண்ட் ஜுவல்லரி, அண்ணா நகர், சென்னை. வி ஸ்டார் டைமண்ட்ஸின் ஜொலிக்கும் வைர நகைகள் சுரங்கத்திலிருந்து நேரடியாக பெறப்பட்ட வைரங்களை கொண்டு தயாரிக்கப்பட்டவை. இங்கு 5000க்கும் மேற்பட்ட வைர நகை டிசைன்கள் அணிந்து பார்த்து தேர்வு செய்ய வி ஸ்டார் டைமண்ட்ஸ் அண்ட் ஜுவல்லரி, அண்ணா நகர், சென்னை. நம்ம விழாவோட முக்கியமான நாயகர், வரவேற்கிறேன் அருணாச்சலத்தை, வரவேற்கிறேன் அருணாச்சலத்தை. நீ எந்திரிச்ச முகத்தை காமிக்கவே வேண்டாம் பங்காளி, எல்லாருக்கும் உன்னை தெரியும். அதனால் வரவேற்கிறேன் அருணாச்சலத்தை, வரவேற்கிறேன் அருணாச்சலத்தை. எல்லாரும் கவனமாக கேளுங்க, ரொம்ப ஆழ்ந்து உள்மனதிலிருந்து எழுதினது. வரவேற்கிறேன் அருணாச்சலத்தை, வரவேற்கிறேன் அருணாச்சலத்தை. நகரத்தார் அனைவருக்கும் ஒரே பங்காளி அருணாச்சலம். நகரத்தார் அனைவருக்கும் ஒரே பங்காளி அருணாச்சலம். அவன் கைப்படாது கட்டத்தலம் செல்ல இயலாது. அவன் கைப்படாது கட்டத்தலம் செல்ல இயலாது. மாறுபட்ட கருத்துக்கள் கொண்ட மனிதம், இதுக்குள்ளேயே எவ்வளோ கருத்துக்கள் மாறும். மாறுபட்ட கருத்துக்கள் கொண்ட மனிதம் மடிந்து மரத்து உடலாய் இருக்கையில் முகத்தில் உயிரோட்டமாய் பங்காளி பூசும் விபூதியும் வைக்கும் குங்குமமும். மடிந்து மரத்து உடலாய் இருக்கையில் முகத்தில் உயிரோட்டமாய் பங்காளி பூசும் விபூதியும் வைக்கும் குங்குமமும் உயிரோடு இருந்த அழகை விட மிஞ்சும். உயிரோடு இருந்த அழகை மிஞ்சும். அழுகை விஞ்சும். பாசம் பதறும். உயிரோடு இருந்த அழகை விஞ்சும், பாசம் பதறும். பங்காளி வழி அனுப்பும் விதம் சடங்குகள், சாகித்யம். பங்காளி சரிவரச் செய்வதால் ஆன்மா சாந்தியடையும். நாமெல்லாம் அவசரப்பட வேண்டாம். வாழ்வை நல்ல விதமாக அனுபவித்து அணுவல் பல கண்டு நடத்தி நாம் அனைவரும் 100 தாண்டி செல்வோம் பங்காளி விபூதி பூச. அவன் ஆயுள் நீடிக்கும். பங்காளி அருணாச்சலமே, உன் தாய்க்கும் தந்தைக்கும் நகரத்தார் சமுதாயம் வாழ்த்துகிறது. உன்னை இப்பணியில் பெற்று தந்தமைக்கு. இறைவன் இதை அறிந்தே ஓம் சாந்தி என உன் மனைவி சாந்தியாய் வாக்கப்பட்டு வாய்க்கரிசி இடுமிடத்தில் உன்னை விட்டு கொடுத்தாளே. அவளே கொடையரசி. வணங்குகிறோம் உங்கள் குடும்பத்தை. வரவேற்கிறேன். வாழ்க வளமுடன். விருது வழங்கும் விழா, பட்டினத்தார் விருது வழங்கும் நிகழ்வு. இதுக்கு முதல்ல இந்த விருதை கொடுக்கக்கூடியவர்களை முதல்ல மேடைக்கு அழைக்கிறேன். அவங்க வந்துடட்டும். அதுக்கப்புறம் விருது பெறுபவரை கூப்பிடுவோம். முதல்ல விருதை வழங்க இன்பவள்ளி ஆச்சி அவர்கள், நமது தலைவருடைய தாயார் திருமதி இன்பவள்ளி ஆச்சி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இவர் பூலாங்குறிச்சியில் பிறந்து ராங்கியத்துக்கு வாக்கப்பட்டு வந்தவங்க. 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்களுக்கு பூலாங்குறிச்சியில் அவங்க பிறந்த இடத்துல அவங்களுக்கு 80 ரொம்ப சிறப்பாக கொண்டாடினாங்க. அப்படின்றது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம். பிறந்த இடத்துல கொண்டாடினது. அவங்களுடைய கணவர், நம்ம தலைவருடைய தந்தையார் சீனியர் ரத்னம் செட்டியார் அவர்கள் ரொம்ப ஃபேமஸானவங்க. மதுரை வங்கியினுடைய மூத்த அதிகாரியாக இருந்தாங்க. மதுரை வங்கியை பெரிய அளவில் உலகம் தெரிய கொண்டு வந்தவங்க. நீங்கள் இந்த டிடி எல்லாம் எடுத்திருப்பீங்க. நிறைய பேர் இளம் தலைமுறை இப்போல்லாம் டிடி எடுக்கிறதுலாம் கொஞ்சம் குறைவு. எல்லாமே ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் வந்துருச்சு. இந்த டிடி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ரைட் சைட்லாம் ஹோல்ஸ் இருக்கும். அது பேங்க்கினுடைய ஒரு சீக்ரெட். அந்த சீக்ரெட்டை கிரியேட் பண்ணி ரிசர்வ் பேங்க்குக்கு ஐடென்டிஃபை பண்ணவங்களே சீனியர் ரத்னம் செட்டியார் அவர்கள் ஆட்சியுடைய கணவர் தான்.
அந்த வகையில் இந்த விருதை வழங்குவதற்கு அவர்களை கூப்பிட்டுருக்கோம். அடுத்து டாக்டர் பழனியப்பன் அவர்கள், பழனியப்பன்கிற ராஜு அண்ணன் அவர்கள், அவங்க முறைப்படி எம்பிபிஎஸ் டாக்டர். அவருடைய ஆட்சி அலமேலு ஆட்சி. நம்ம தலைவர் அடிக்கடி சேர்மன்னு கூப்பிடுவாங்க, சேர்மன் ஆட்சி வாங்க. உங்கள் நாகப்பா நிறுவனங்களுடைய தலைவர், நாகப்பா ஆட்டோனுடைய நாகப்பா மோட்டார்ஸினுடைய தலைவர், சைக்கிளில் ஆரம்பித்து நாகப்பா சைக்கிள், நாகப்பா ஹீரோ ஹோண்டா, அடுத்து V3 ஹுண்டாய், இப்படி வரிசையாக 2 சக்கர வாகனம் 4 சக்கர வாகனம் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து ஹெலிகாப்டர் டீலர்ஷிப் எடுக்கிறாங்க. நல்லது. அடுத்து அண்ணன் ஓ சுமஸ்னர் அவர்களையும் கூப்பிடுறோம், மேடைக்கு வாங்க. அவங்களுக்கு பொன்னாடை பொறுத்துவதற்காக உங்களையும் அழைக்கிறோம். கார்த்திக் ரத்னம் வாங்க, ஜூனியர் ரத்னம். ஒரு சின்ன தகவல் சொல்லியிருந்தேன் ஆனால் சிவான் தகப்பனார் பற்றி. இன்றைக்கி நம்ம பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது ஒரு 11 அல்லது 12 அல்லது 13 டிஜிட்டில் எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. அதை பேஸ் நம்பர் முதல்ல கண்டுபிடிச்சது பேங்க் ஆஃப் மஜ்ராவில் அண்ணன் இருக்க பீரியடில் அதை கண்டுபிடிச்சி ஆர்பிஐயில் அப்ரூவல் வாங்கி கொடுத்துருக்காங்க. இதுதான் இன்றைக்கும் எல்லா பேங்க்லையும் இந்த நம்பர் எப்படி வருதுன்னா இதை வச்சு தான் இவங்க பேங்க்கில் பண்ணும்பொழுது எனக்கு தெரிஞ்சு சொல்லிடுறேன். பின்கோடு வைஸ் இவங்க முதல்ல கொடுத்தாங்க. 6ன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேங்குக்கும் 6ன்னு ஆரம்பிக்கும், மகாராஷ்டிரானா 4ன்னு ஆரம்பிக்கும். அதுதான் நம்ம அதாவது நம்ம நகரத்தால் எவ்வளவு முன்னாலேயே ஒரு 10 வருஷம் கழிச்சு 20 வருஷம் கழிச்சு என்ன நடக்கணுங்கிறத முன்னாலேயே ஃபோர் திங்கிங். இதுதான், இதனால தான் நகரத்தால் இன்னைக்கு நம்ம பேசப்படுறோம். நன்றி நன்றி அண்ணன். அடுத்து இந்த விழாவின் நாயகர் திரு ஆரம் அருணாச்சலம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். திருவெற்றியூர் நீத்தார் விடுதியினுடைய பொறுப்பாளர், பட்டினத்தார் விருது பெறுபவர் திரு அருணாச்சலம் அவர்கள் ஆத்திக்காட்டு தெற்கூரில் பிறந்தவர். அவரது தந்தை AR ராமநாதன் அவர்கள் மதுரை வங்கியின் மேலாளராக உயர் பதவிகளை வகித்தவர். இன்று வரை அருணாச்சலத்தின் அனைத்து முயற்சிகளிலும் பக்கபலமாக இருக்கும் அவரது மனைவியின் பெயர் சாந்தி என்கிற அடைக்கம்மை. அவங்க நாச்சியாபுரத்தில் பிறந்தவங்க. இவங்களுக்கு 2 மகன். மூத்த மகன் ராமநாதன் திருமணமாகி சென்னை MRFல வேலை பார்க்குறார். அடுத்து 2வது மகன் சொர்ணமாணிக்கம் HDFCயில் பணிபுரிகிறார். அருணாச்சலம் அவர்கள் ஆரம்ப காலத்தில் கல்வி திருச்சியில் படித்தாங்க. அப்புறம் PUC படிப்பு கந்தசாமி காலேஜில் படிச்சிருக்காங்க. அதன் பிறகு இந்த தொழிலில் இருந்த ஆர்வத்தினால மேல் கல்வி படிக்காமல் பேப்பர் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்திருக்காங்க. தென் அதுக்கப்புறம் மெடிக்கல் ஃபீல்டில் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 2004 மண்ணடியில் உள்ள நமது காரைக்குடி நகர விடுதிக்கு மேலாளராக முதல்ல நம்ம இந்த சேவை பயணத்தை துவங்கியிருக்காங்க. 2005 திருவெற்றியூர் நீத்தார் விடுதியினுடைய பொறுப்பாளராக வந்தாங்க. இந்த பொறுப்பேற்கும் போது அவங்களுடைய மனைவியும் மாமியாரும் கொஞ்சம் யோசிச்சிருக்காங்க. அந்த நேரத்துலையும் ஒரு சர்வீஸ் செய்யணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியோடு இருந்ததுனால அவங்களுக்கு புரிய வச்சு அவங்க முழு சம்மதத்தோடு அந்த பொறுப்பில் இருந்தாங்க, பொறுப்பேற்றுக்கிட்டு இருக்காங்க. நமது நகரத்தார்கள் இறப்பிற்கு பின் உடலை அடக்கம் செய்ய இந்த விடுதிக்கு வரும்பொழுது மிகவும் பொறுப்பாக, பொறுமையாக, முகம் சுளிக்காமல் உடல் அடக்கத்திற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து வருகிறார். நகரத்தார் முறைகளையும் சடங்குகளையும் தானே அருகிலிருந்து சொல்லிக் கொடுத்து அவற்றை முழுமையாக செய்ய சொல்கிறார். விடுதி மேலாளராக நினைக்காமல் நீத்தாருக்கு செய்யும் சடங்குகளை கடந்த 18 வருடமாக ஒரு சேவையாகவே செய்து வருகிறார். கடைசி பயணத்தில் இருப்பவர்களுக்கு இந்த சேவையை செய்ய இந்த 18 வருடமே என் வாழ்வில் சிறந்த பணிக்காலம் என்று கூறும் அருணாச்சலம் அண்ணன் அவர்களிடம் உங்கள் ஆசை என்ன என்று கேட்டபொழுது எனக்கு எந்த ஆசையும் கிடையாது என்று பட்டினத்தார் போலவே கூறுகிறார். இவருக்கு பட்டினத்தார் விருதை கொடுப்பதில் இந்த அண்ணாநகர் நகரத்தார் ட்ரஸ்ட் பெருமை அடைகிறது. பொன்னாடை பொருத்துவது ஓ சோமசுந்தரன் அவர்கள் பொன்னாடை பொருத்துறாங்க. விருது வழங்குறது தலைவருடைய தாயார் அவர்கள் விருதுகளை வழங்குவார். அடுத்ததாக பொற்காசுகள் நம்முடைய டாக்டர் பழனியப்பன் அவர்கள்
கார்த்திக் ரத்னம் மொமெண்டோ கொடுக்குறாங்க. புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா அப்படிங்கிற மாதிரி தலைவருக்கு பிறந்த ஒரு மகன் வந்து இப்போ அவரும் அந்த டிசைன் துறையில் ஈடுபட்டு வருகிறார். அது நார்மலாக பொற்கிழி வழங்குவாங்க கவிஞர்களுக்கெல்லாம். இது வந்து பொற்காசுகள் அண்ணன் கொடுக்குறாங்க. 2 பொற்காசுகளை நமது டாக்டர் பழனியப்பண்ணன் அவர்கள் சேர்மனுடன் இணைந்து வழங்குகிறார். அவருக்கு அண்ணாநகர் நகரத்தார் டிரஸ்டின் சார்பாக நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. பொருளாளர் திரு வைத்தியநாதன் அவர்கள் வழங்குகிறார்கள் இந்த நினைவு பரிசை. அதாவது இவங்களுக்கு இந்த பட்டினத்தார் விருது கொடுக்குறோன்னு சொல்லி இன்விடேஷன் வெளியில் போக ஆரம்பித்தோடனே அத்தனை வாட்ஸ்அப்லையும் மிகப்பெரிய ஒரு நிகழ்வாக இந்த வரவேற்பு இருந்தது. அத்தனை வாட்ஸ்அப்லையும் பார்த்தோம். அடுத்ததாக நகரத்தார் சங்கமும் சார்பாக நம்ம லேனா காசிநாதன் அவர்கள் உஷா ஆட்சியுடன் இணைந்து நினைவு பரிசு பொன்னாடை நினைவு பரிசும் வழங்குகிறார்கள். அடுத்ததாக பட்டினத்தார் விருது பெற்ற திரு ஆர்.எம். அருணாச்சலன் அவர்களை பாராட்டி பொன்னாடை கொடுக்கிற சென்னை வாழ் ஆத்திக்காட்டு தெக்கூர் நகரத்தார் சங்கத்தினுடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். கண்டனூரை சேர்ந்த திரு ராமநாதன் அவர்கள் தன்னார்வலராக அவருக்கு மரியாதை செய்ய விரும்புகிறார். கண்டனூர் திரு ராமநாதன் அவர்கள் பொன்னாடை பொருத்துகிறார். இவரை பற்றி சொல்ல ஏதேதோ மனதில் வருகிறது, ஆனால் எதுவும் சொல்ல முடியாமல் என்னுடைய உணர்ச்சி கட்டுப்படுத்துகிறது. நன்றி. அடுத்து திரு எங்களுடைய மூத்த தலைவர் பெத்தாச்சி அண்ணன் அவர்கள் பொன்னாடை பொருத்துகிறார். அடுத்து கீழச்சோல்பட்டியை சேர்ந்த வி.எம். மாணிக்கமன்னன் அவர்கள் பொன்னாடை பொருத்துகிறார்கள். அடுத்து சிராவேலை சேர்ந்த திரு தண்ணீர்மலை அண்ணன் அவர்கள். கொஞ்சம் சீக்கிரமாக எல்லாரும் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் இருக்கு. மணிவாசகர் பதிப்பகத்தை சேர்ந்த திரு மீனாட்சி சுந்தரம் அவர்கள் அருணாச்சல அண்ணனுக்கு பொன்னாடை பொருத்துகிறார்கள். அடுத்தது அலமோ வீடியோஸ் திரு செந்தில்குமார் அண்ணன் அவர்கள். அடுத்ததாக திரு காரைக்குடி பழனியப்பண்ணன் அவர்கள் அண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை பொறுத்து உள்ளார்கள். பாராட்டுனா இதுதான், அது அப்படியே பை ஹார்ட் எடுத்து வரணும். உள்ள அன்போடு எல்லாரும் வந்து அவங்கள பாராட்டுறது அண்ணாநகர் நகரத்தார் ட்ரஸ்ட்டுக்கும் ஒரு பெரிய பெருமை. அடுத்ததாக திரு பிரகாஷ் முரளிதரன் அவர்கள் தேவக்கோட்டையை சேர்ந்தவர்கள் பொன்னாடை பொறுத்து விரும்புகிறார்கள். நம்ம பட்டினத்தார் விருது பெற்ற திரு அருணாச்சலன் அவர்களை திரு பி.எல். வைரவண்ணன் அவர்கள், நெற்குப்பை பி.எல். வைரவண்ணன் அவர்கள் பொன்னாடை பொறுத்த அழைக்கிறோம். பொன்னாடை பொருத்தி ஒரு 10,000 ரூபாய் அன்பளிப்பும் கொடுக்கிறார்கள். அண்ணனின் வள்ளல் தன்மைக்கு நன்றி. பொற்கிழியும் பொற்காசுகளும் எல்லாம் அண்ணனுக்கு இன்னைக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. பட்டினத்தார் விருது பெற்ற திரு ஆர்.எம். அருணாச்சலம் அண்ணன் அவர்களை ஏற்புரை வழங்கும்படி அன்புடன் அழைக்கிறோம். நான் வந்து ஹலோ, நான் வந்து மைக்கில் இதுவரை பேசினதே கிடையாது. அரசோய்யா சொல்லுவாங்க பேசுங்கன்னாங்க. நான் அப்போலாம் பேசவே இல்லை. எனக்கு இப்போ கூட பேச்சு வரமாட்டேங்குது.
அந்த இந்த பணியில் வந்து என்னை சேர்த்து விட்ட மலையாண்டி செட்டியார் அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் என்னை இப்போ ட்ரஸ்ட்டு 2 ட்ரஸ்ட்டுக்கும் புது தண்டாயுதபாணி பழைய தண்டாயுதபாணி ட்ரஸ்ட்டு 2க்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் எனக்கு இந்த விருது வழங்கிய அண்ணா நகர ட்ரஸ்ட்டுக்கு ரொம்ப நன்றி. அவ்வளோதான். இன்னொன்று என் மனைவிக்கு வந்து முக்கியமாக நான் வந்து நன்றி தெரிவிக்கிறோம். ரொம்ப தேங்க்ஸ். எல்லாரும் எழுந்து நின்று, இன்னும் அது மரியாதையாக இருக்கணும்ல, எழுந்து நின்று கரகோஷம் கொடுத்தா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவங்க செய்கிற அந்த சேவை வந்து அளப்பரிய சேவை, ஒரு பெரிய இன்வால்மெண்ட்டாக செய்கிறாங்க. அவங்களுக்கு யார் கொடுக்கணும்னு ரொம்ப நாள் யோசனை எல்லாருக்கும். அதை நம்ம நகரத்தார் ட்ரஸ்ட் வந்து முதல்ல முன்னெடுத்திருக்காங்க. இந்த போல சேவைகள் செய்கிறவங்களுக்கு அவார்டு கொடுக்கணும் அப்படிங்கிறத முதல்ல முன்னோடியாக இருக்கிறது இந்த அண்ணா நகர் நகரத்தார் ட்ரஸ்ட்டு. வி ஸ்டார் டைமண்ட்ஸின் ஜொலிக்கும் வைர நகைகள் சுரங்கத்திலிருந்து நேரடியாக பெறப்பட்ட வைரங்களை கொண்டு தயாரிக்கப்பட்டவை. இங்கு 5000த்திற்கும் மேற்பட்ட வைர நகை டிசைன்கள் அணிந்து பார்த்து தேர்வு செய்ய வி ஸ்டார் டைமண்ட்ஸ் அண்ட் ஜுவல்லரி, அண்ணா நகர், சென்னை.